அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சென்ற 1.5 நூற்றாண்டிற்குள் உலகத்தையே திருப்பி அமைத்த பல்வேறு கண்டுபிடிப்புகளிலே ஒன்று திரைப்படம் என்றழைக்கப்படும் கேமராக்கள் கொண்டு பதிவு செய்யப்பட்டு அதன் மூலமாக காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மக்கள் முன்பாக திரையிலே வெளியிடும் போது அதை மக்கள் பார்த்து அந்த கதாபாத்திரங்கள் திரையிலே நிழற்படங்கள் உயிர் பெற்று வரக்கூடிய அந்த அமைப்புத்தான். திரைப்படங்களின் மூலமாகவும் ஆவணங்களாக அது கொள்ளப்படும் விதத்திலும் திரைப்படம் என்பது உலகையே திருப்பி பார்க்க வைத்த ஒரு பெரிய துறையாக இன்று வளர்ந்திருக்கிறது. திரைப்படங்களினுடைய வளர்ச்சியின் மூலமாக மக்கள் அவர்களுடைய கனவுலகங்களை நேரில் காணும் அனுபவத்தை பெற்றார்கள். அதன் மூலமாகத்தான் கண்களால் நாம் கண்டு தரிசிக்க முடியாத இறை வடிவங்களுக்கு கூட உருவம் கொடுக்கப்பட்டு அந்த இறை வடிவங்கள் இப்படித்தான் இருக்குமோ என்று அதீதமாக நம்பும் அளவிற்கு திரைப்படங்களிலே நிழற்படங்கள் பேசத் தொடங்கிய காலம். திரைப்படங்களின் மூலமாகத்தான் நாம் நேரில் சென்று காண முடியாததும் கனவுலகம் போல இருக்கக்கூடிய நாடு நகரங்கள் எல்லாம் நம் கண் முன்பாகவே தம்மையே தாம் வந்து காண்பித்து கொடுக்க மக்களால் அதனுடைய சிறப்புகளை அனுபவிக்கவும் இயலுகிறது. இப்படிப்பட்ட திரைப்படம் ஒரு துறையாக வளர்ந்து இன்றைய காலகட்டத்திலே உலகினுடைய ஒரு முக்கிய பங்களிப்பிலே வருமானத்தின் மூலமாக ஒரு முக்கிய பங்களிப்பாக அது இருக்க பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் திரைப்படங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. அவரை இன்னும் பிரபலமாக தாதா சாஹேப் என்று அழைப்பார்கள். தாதா சாஹேப் பால்கே என்பவரின் பெயரில்தான் இன்றும் கூட இந்திய அரசாங்கம் திரைத்துறைக்கு என்று வழங்கும் மிக உயரிய விருது பெயரிடப்பட்டிருக்கிறது. அத்தனை தூரத்திற்கு இந்திய அமைப்பிலே அவர் திரைப்படத்துறைக்கு ஆற்றிய பணிகள் என்ன? இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் 1870ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்திலே இவர் சித்பவன் குலத்தைச் சேர்ந்த மராட்டி மொழி பேசக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தார். இவருடைய தந்தையார் கோவிந்த சதாசிவ பால்கே. அவரும் அவருடைய தாயார் துவாரகாமயி அம்மையாரும் மிகவும் கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தை நடத்தி வந்தார்கள். நிறைய பிள்ளைகளோடு இவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் இவருடைய தந்தையார் நல்ல சமஸ்கிருதம் வாசித்து இதிகாச புராணங்களெல்லாம் கற்றுத்தேர்ந்து வீடுகளுக்கு சென்று அவரவர்களுக்கான வைதீக சடங்குகளை செய்து வைக்கக்கூடியதை பணியாக செய்து வந்தார். இவருடைய தாயாரும் இதிகாச புராணங்களிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்ததோடு அதீத இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தாள். அதன் மூலமாக இதனுடைய தாக்கம் பிள்ளைகள் பேரிலும் அமைந்திருந்தது. துண்டிராஜ் கோவிந்த பால்கே இவர் அங்கே படிக்கக்கூடிய காலத்திலேயே கலைத்துறையில் நாட்டம் கொண்டிருந்ததால் இவருடைய இளநிலை கல்விக்கு இவர் கல்லூரி படிப்பை தொடர வேண்டிய காலம் வந்தபோது உலக பிரபலமடைந்த ஜே நுண்கலை கல்லூரியிலே சேர்ந்தார். அங்கே ஓவியத்துறையிலே தனிச்சிறப்பு பெற்று அதன் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். அங்கே பயின்ற காலத்தில் இவருக்கு புகைப்படங்களை ஓவியமாக தீட்டுவது, அதாவது அளவிற்குட்பட்டதாக ஒரு காட்சியை ஓவியமாக தீட்டி அதை வண்ணங்கள் கொண்டு நிரப்பி பார்ப்பதற்கு புகைப்படம் எடுத்தது போலே ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதில் ஆர்வம் இருந்தது. அதோடு கூட கட்டிடக்கலை துறையிலும் இவர் நாட்டம் கொண்டிருந்தார். இவர் படித்த காலத்திலேயே அகமதாபாத்தில் நடந்த ஒரு பெரிய பொருட்காட்சியில் இவர் செய்து வைத்திருந்த மாதிரி படிவ ஓவியம் ஒன்று எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. கட்டிடங்களினுடைய மாதிரிகளை அட்டைகள் கொண்டு செய்வதில் இவர் தேர்ந்திருந்ததால் அப்படி இவர் காட்சிப்படுத்திய ஒரு காட்சி பொருள் அங்கே இருந்தவர்களுடைய வரவேற்பை பெற்றது. அப்போது இவருடைய ரசிகர் ஒருவர் இவருக்கு விலையுயர்ந்த புகைப்பட கருவி ஒன்றை பரிசாக கொடுத்தார். அதை எப்படி பயன்படுத்துவது என்று கூட தெரியாத போதும் புகைப்படங்கள் அது எதிரிலே நம் கண்முன்னே தோன்றக்கூடிய காட்சிகளை ஆவணப்படுத்தி தரக்கூடிய கருவி என்பதால் இவர் மனம் மகிழ்ந்தார். அதை வைத்துக்கொண்டு புகைப்படங்கள் எப்படி எடுப்பது என்பதை கற்றுத்தேர்வதிலே இவருடைய ஆர்வம் சென்றது. அதை பயன்படுத்தவும் அந்த பயன்படுத்தப்பட்ட கேமரா ரோல்களை கொண்டு புகைப்படங்களை வெளியிடவும் ஆர்வம் கொண்டிருந்தார். அதன் மூலமாக இவர் ஒரு நிலையில் நிழற்படங்களை நிஜமாக்கக்கூடியதிலே இவருடைய கவனமெல்லாம் செல்லும்படியாக வாழ்க்கை அமைந்துவிட்டது. இவருடைய அந்த புகைப்பட கருவிக்கு எங்கே நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று தேடிய போது இவர் ரசிகர்களுக்குள்ளே ஒருவராக இருந்த கோத்ரா நகரத்தைச் சேர்ந்த தனிகர் ஒருவர், நல்ல தனவந்தர், அவருடைய வீட்டிலேயே ஒரு பகுதியை இவருக்கான கூடமாக அமைத்துக்கொள்ள, இவருடைய புகைப்பட கூடமாக அமைத்துக்கொள்ள இடம் கொடுத்தார். அதனால் கோத்ரா நகரத்திற்கு சென்ற இவர் ஸ்ரீ பால்கே பெயரிலேயே ஒரு புகைப்பட சாலை ஒன்றையும் அமைத்தார்.
அதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம் என்று எண்ணி இருந்தபோது இவர் எடுத்த சில புகைப்படங்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடையது. அந்த காலகட்டத்தில் 1900 ஆரம்பத்திலே அந்த பகுதிகளில் பிளேக் நோய் பரவியதால் இவருக்கு உதவி செய்தவர் அவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்துபட்டு போனது. இதனால் அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை நிலவியது. அதாவது புகைப்பட கருவிக்கு முன்பாக நின்று நாம் அதில் மூலமாக ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காந்த வீச்சுக்கள் நம்முடைய ஆயுளை குறைத்துவிடும் என்று மக்கள் நம்பினார்கள். இந்த மூட நம்பிக்கை மிகவும் பிரபலமாக ஆனது. பிளேக் நோய் வந்து இறந்தவர்கள் எல்லாம் கூட ஒருவேளை புகைப்படம் எடுத்ததால் இறந்தார்களோ என்று அச்சம் கொண்டு அதன் பிறகு இவருடைய புகைப்பட கருவி முன்பாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளுவதில் யாருக்குமே ஆர்வமில்லாமல் போனது. சரி, இதை குறித்து இவர்களெல்லாம் விவரம் அறியாததினாலே இந்த குழப்பம். நன்கு கற்றுத்தேர்ந்தவராக இருந்த அந்த பகுதியை ஆண்ட அரசனை சென்று பார்க்கலாம் என்று பார்த்து இளவரசரிடம் புகைப்படம் எடுத்துக்கொள்ள நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறியபோது அவரும் பயந்தார். இவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கூட தராமல் மறுத்துவிட்டார். அப்படியும் மீறி அவருடைய அரச சபைக்கு போய் அந்த தர்பாரிலே நின்று கொண்டு புகைப்படக் கருவியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் நம்முடைய உடல்நிலையெல்லாம் பாதிக்காது, இதற்கு அத்தகைய தன்மையெல்லாம் இல்லை என்பதை பேசி வாதிட்டு பார்த்தார். ஆனால் அந்த முயற்சியெல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது. அதனால் வேறு வழியில்லாமல் கோத்ராவிலிருந்து தன்னுடைய அந்த பணியை நிறுத்தி கொண்டு மீண்டும் பாம்பே நகரத்திற்கே வந்து சேர்ந்தார். மும்பை வந்து சேர்ந்த புதிதில் இவருடைய புகைப்படத்திற்கு அங்கே பெரிய அளவில் வரவேற்பு இருக்கவில்லை. என்ன இருந்தாலும் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அதற்குள்ளாக இவருக்கு திருமணமும் ஆகிவிட, அதனால் பணி நிமித்தமாக தான் கற்ற கல்வியை கொண்டு ஏதாவது பணி கிடைக்குமா என்று பார்த்தார். அப்போதுதான் இந்திய தொல்லியல் துறையிலே வரைபடங்கள் வரைவதற்கான பணி, அதிலே இவரும் ஈடுபட்டார். இந்த பணிக்காக வேண்டி தொன்மையான கட்டிடங்களுக்கு செல்வது, அந்த கட்டிடங்களை அளந்து அதனுடைய மாதிரி படிவங்களை, அதனுடைய வரைபடங்களை இவர் எழுதுகோல் கொண்டு வரைந்து தீட்டி அளவுகளை குறிக்கும் பணி. இந்த பணியும் மிகவும் கடினமாக இருந்ததாலும் இதன் மூலமாக இவருக்கு பெரிய அளவிலே மன திருப்தி அடையாத காரணத்தினாலும் இனி இந்த பணியை தொடர வேண்டாம் என்று விட்டுவிட்டார். இதற்குள்ளாக இவருக்கு ஓவியத்திலே இருந்த நாட்டத்தின் காரணமாகவும் அந்த ஓவிய பிரதிகளை அச்சிடுவதிலே ஒரு பணி இங்கே புதிதாக துவங்கியிருப்பதை அறிந்து கொண்டு அதிலே நாட்டம் செலுத்தினார். ராஜா ரவிவர்மா அவருடைய ஓவியங்கள் எல்லாம் பம்பாயிலே இருந்த அச்சுக்கூடத்தில்தான் அச்சாகி உலகெங்கிலும் செல்லத் தொடங்கியிருந்த காலம். அதிலே தெய்வீக வடிவங்கள் மிகவும் பிரபலமானவை. இன்றும் கூட ரவிவர்மா அவர் தீட்டிய லட்சுமி சரஸ்வதி, ராமர் பட்டாபிஷேகம், சிவபெருமானுடைய அந்த குடும்பத்தினுடைய அமைப்பு, இவற்றையெல்லாம் மிக பிரபலமாக பலரும் போற்றி பாதுகாத்தும் வழிபாட்டு தலங்களிலே வைத்து வழிபடுவோம் வருகிறோம். அந்த பிரதிகளெல்லாம் இவர் மூலமாக தாதா சாஹேப் பால்கேயினுடைய முயற்சியாலே அவர் தொடங்கிய அச்சுக்கூடத்தின் மூலமாகத்தான் அச்சிடப்பட்டவை. அதற்காக வேண்டி உபகரணங்களையும் அந்த அச்சிற்கு தேவையான வண்ண மையையும் வாங்குவதற்காக வேண்டி இவர் லண்டன் நகரமும் ஜெர்மனி நகரங்களுக்கும் சென்று வந்தார். அங்கிருந்து பெறப்பட்ட எந்திரங்களை வைத்துக்கொண்டு இவர் தொடங்கிய தொழில் மிகவும் பிரபலமடைந்தது. வீடுகளிலே இறை வடிவங்களை கண்ணாடி சட்டத்தில் வைத்து வழிபடக்கூடிய போக்கு பிரபலமாகி இருந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம். வரவேற்பறைகளில் பெரிய அளவிலே அந்த வண்ணப்படங்களை மாட்டி வைத்து வீட்டையும் அலங்கரிப்பார்கள். அதற்கெல்லாம் சேர்த்து இவர் ஒருவருடைய அச்சுக்கூடம்தான் எல்லோருக்குமான ஒரே இடமாக அமைந்தது. அதனால் இவர் அமைத்திருந்த அச்சுக்கூடம் பிரபலமடைந்து நல்ல லாபமும் ஈட்டியது. இந்த நிலையில் திரு பண்டார்கர் அவர்கள் இந்த அச்சுக்கூட பணியிலே இவருடன் சேர்ந்து இருவருமாக அந்த பணியை முதலாளிகளாக முதலீடு செய்து தொடங்கலாம் என்று பார்த்து அது ஒரு 5-6 ஆண்டுகள் நல்ல விதமாக சென்றது. எனினும் நடுவிலே ஏற்பட்ட பிணக்கின் மூலமாக தாதா சாஹேப் பால்கே அவர்கள் அந்த பணியிலிருந்து அவர்களுக்குள்ளே இருந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு தனியே வெளியேறிவிட்டார். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது அறியாமல் இருந்த காலப்பொழுது அவருக்கு அப்போது 40-45 வயதுகள் ஆகியிருக்கலாம். 1910-11ஆம் ஆண்டு வாக்கில் எந்த பணியும் இல்லாமல் இருந்த இவர் ஒரு நாள் எதேர்ச்சையாக அவருடைய அண்ணன் திரு பாலச்சந்திர பால்கே அவர்களோடு சேர்ந்து திரைப்படம் பார்ப்பதற்காக வேண்டி சென்றிருந்தார். அப்போதெல்லாம் ஊமை படங்கள் தான் பிரபலமாக இருந்தன. எடுக்கப்பட்ட அந்த காணொளி காட்சிகளை தொகுத்து அவை திரையிலே செல்லும். ஆனால் பேச்சு, சத்தம் முதலியவைகள் சேர்க்க முடியாது இருந்த ஊமைப்படங்கள் பிரபலமாக இருந்த காலத்தில் இவர் மிருகங்கள் குறித்த ஒரு படத்திற்கு சென்றிருக்கிறார்.
எதிரே இருந்த திரையிலே மிருகங்கள் அனாயாசமாக வந்து போவதும் அந்த மிருகங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நேரில் காண்பது போலேவே அமர்ந்திருந்ததையும் பார்த்து இவர் பிரமிப்படைந்தார். இதை எவ்வளவு பிரபலமாக கொண்டு வர வேண்டிய கலை, இதன் மூலமாக எல்லோராலும் பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் எத்தனை சுலபமாக காண்பித்து விடலாம் என்று ஆசை கொண்டார். அடுத்த நாள் தம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு மீண்டும் திரைப்படம் பார்க்க போக வேண்டும் என்று கூறினார். அன்றைய தினம் புனித வெள்ளி நாளாக இருந்ததாலே அந்த திரையரங்கிலே இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு வாழ்க்கை படம் திரையிடப்பட்டது. அதை பார்க்க பார்க்க தாதா சாஹேப் அவர்களுக்கு இந்த திரையிலே இதே போலே ராமனும் கண்ணனும் சிவபெருமானும் பார்வதியும் தோன்றினால் மக்களுக்கு எளிமையாக இதிகாச புராண நிகழ்ச்சிகளையெல்லாம் கொண்டு சேர்க்கலாம் என்ற எண்ணம் உதித்தது. இதற்காக வேண்டிய உதவிகளை பெறுவதற்கு மீண்டும் லண்டன் நகரம் சென்றார். அங்கே திரைத்துறையினரோடு இவருக்கு இறை அருளாலே பல்வேறு தொடர்புகள் ஏற்பட்டது. அவர்கள் மூலமாக பல கலைகளையும், திரைப்படம் எடுப்பதற்கான உபகரணங்கள், அந்த உபகரணங்களை கையாளுவதற்கான கல்வி இவற்றையெல்லாமும் பெற்று வந்தார். இவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக மிக எளிமையாக அதையெல்லாம் பயின்று வந்தார். ஆனால் நீண்டு வந்தவர் திரைப்படமாக அவற்றை தொகுக்க வேண்டும் என்று பார்த்தபோது ஒரு நிமிட காணொளிக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வேலை இருப்பதை அறிந்து கொண்டார். தனியாக செய்யக்கூடிய காரியம் இது இல்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுதியாக ஆட்களை எல்லாம் தயார் செய்து கொண்டு முதலில் ஹரிச்சந்திரன் மன்னன் புராணக் கதை திரைப்படமாக வெளியானது. ராஜா ஹரிச்சந்திரனுடைய அந்த கதையிலே ஹரிச்சந்திரன் கதாபாத்திரமும் தாராமதி அவருடைய மனைவி சந்திரமதியினுடைய கதாபாத்திரமும் திரையில் தோன்றிய போது மக்கள் எல்லாம் மெய்சிலிர்த்ததை அறிகிறோம். யாரும் எதிர்பாராத விதமாக இதிகாச புராண கதாபாத்திரங்கள் எல்லாம் திரையில் தோன்றத் தொடங்கின. அந்த திரைப்படத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து காளிங்க மர்தனம், லங்கா தகனம், சத்யவான் சாவித்ரி என்று பல்வேறு இதிகாச புராண கதைகளை எல்லாம் திரைப்படமாக, முழுநீள திரைப்படமாக தொகுத்தார். சற்றேறக்குறைய 95 திரைப்படங்களும், முழுநீள திரைப்படங்களும், பல 10 குறும்படங்களும் எடுத்திருக்கிறார் இவர். இந்த நிலை 1940 வரை நீடித்தது. அப்போதுதான் முதலில் ஒளியோடு நின்றுவிடாது ஒலியும் சேர்ந்து திரைப்படங்கள் வரத் தொடங்கிய காலம். அதற்கு தேவையான தகுதிகளையும் அது குறித்த சிறப்புகளையும் அதிலே பணியாற்ற வேண்டிய விதத்தையும் கற்கத் தவறினார் தாதா சாஹேப். அதையும் கடந்து திரைப்படங்களின் பேரில் இவருக்கு இருந்த ஆர்வத்தால் ஒரு நாள் பொழுதில் 5 முதல் 6 மணி நேரம் பல்வேறு மொழி திரைப்படங்களை பார்ப்பாராம். இதனால் கண் பார்வை குன்றி போய் 2 கண்களிலும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் வந்தது. வயோதிகம், அறுவை சிகிச்சை ஏற்படுத்திய தாக்கம், அதையும் கடந்து அப்போது வந்து கொண்டிருந்த புதுமை, ஒலி சேர்ப்பதை பற்றிய புதுமை, இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் விட்டதன் காரணமாக சேதுபந்தனம் என்பது இவர் எடுத்த கடைசி திரைப்படமாக அமைந்துவிட்டது. அதற்கு பிறகு கங்காவதரணம் என்ற பெயரிலே கங்கையை சிவபெருமான் தலையில் தாங்கியது குறித்த புராணக் கதையை வைத்து முதலில் ஒலியோடு சேர்த்து படமாக்க முயற்சி செய்தார். ஆனால் அந்த திரைப்படம் அதிக அளவில் ஓடவில்லை. வயோதிகத்தின் காரணமாக 1940களிலே தாதா சாஹேப் பால்கே இறந்துவிட்டு போனார். அவர் இறந்தாலும் இந்திய திரைப்படத்துறைக்கு தந்தையாக அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வரையிலும் இந்திய அரசாங்கம் திரைப்படத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய கௌரவத்தை, விருதை அவர் பெயரிலேயே வைத்து வழங்குகிறார்கள். இந்தியாவில் திரைப்படங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக இன்று வரையிலும் பல லட்சம் மக்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்த சிறப்பு திரு தாதா சாஹேப் பால்கே அவர்களுக்கு உண்டு. இன்றைய தினம் அவருடைய பெருமைகளை ஓரளவில் தெரிந்து கொண்டோம். நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.